மது போதையில் இளைஞர்கள் அட்டகாசம் செய்த நிலையில் அதனை தட்டி கேட்ட நகைக்கடை உரிமையாளரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? விவரம். தர்ஷினி, மதுரையில் மது போதையில் இளைஞர்கள் அட்டகாசம் செய்ததை தட்டி கேட்ட இளைஞர்களுடைய தலையில் காயம் ஏற்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை சுற்றிலும் பார்த்தோமேனால் 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையிலே தெற்காவணி மூலவீதியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட நகை கடைகள் செயல்பட்டு வருகிறது. நகை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலை பகுதியில் நேற்று பிற்பகல் மது போதையில் வந்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பகுதியிலே எப்போதுமே இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வைத்திருந்த அந்த இருசக்கர வாகனங்களை அவர்கள் சேதப்படுத்தி ரகளில் ஈடுபட்ட நிலையிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் அவர்களை தட்டி சென்ற நிலையில் அவரை கொடூரமாக அவர்கள் தாக்கிய காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் அந்த நகைக்கடை உரிமையாளரை தாக்கும் போது அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தெற்குவாசல் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிற்பகலிலே பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இளைஞர்கள் மது போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.